அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி ஃபைனல் ரிசல்ட் வந்துடுச்சு. எல்லா மாவட்டத்துக்கும் ஃபைனல் ரிசல்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய பெயர் அதில் இடம் பெற்றிருக்கிறதா என்பதை நீங்கள் கவனமுடன் பார்க்கவும். இந்த டிஆர்பி எக்ஸாமில், இந்த ஃபைனல் ரிசல்ட்டில் எல்லாரும் செலக்ட் ஆகி வெற்றி பெற்றதற்கு முதலில் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் அன்பான வாழ்த்துக்களையும், மாணவ செல்வங்கள் படித்து முடித்து வேலை கிடைப்பது என்பது ஒரு அரிதான ஒரு இதுதான். வாழ்க்கையில் ஒரு கஷ்டம்தான். அந்த கஷ்டத்தில் நீங்கள் எல்லாரும் வெற்றி கனியை பறித்திருக்கிறீர்கள். அதனால் நான் என்னுடைய பல வீடியோவில் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த மாணவ செல்வங்கள் தான் எதிர்கால இந்தியாவின் தூண்கள் என்று சொல்லுவேன். இப்போது நீங்கள் கூட்டுறவுத்துறையில் பணியில் சேரப்போகிறீர்கள். 15 நாட்களுக்குள் பணியில் சேர வேண்டும் என்று உங்களுக்கு ஆணை வந்திருக்கும், உங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கும். அந்த ஆர்டரில் இருந்து நீங்கள் கிடைத்த 15 நாட்களுக்குள் அந்த பணியில் சேர வேண்டும். நான் ஏற்கனவே உங்களுக்கு தெரிவித்திருக்கிறேன், கூட்டுறவுத்துறை என்பது மக்களுக்காக அமைக்கப்பட்ட ஒரு துறை என்று தான் நான் சொல்லுவேன். காரணம், தினமும் நீங்கள் பணியில் சேர்ந்த பிறகு உங்களுக்கு நான் சொல்வது அத்தனையும் உங்களுக்கு தெரியும். தினமும் நீங்கள் மக்களை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு துறை கூட்டுறவுத்துறை. நீங்கள் அர்பன் பேங்காக இருந்தாலும் சரி, பேக்ஸாக இருந்தாலும் சரி, அர்பன் கிரெடிட் சொசைட்டியாக இருந்தாலும் சரி, கூட்டுறவு பண்டக சாலைகளாக இருந்தாலும் சரி, இப்போ உங்களுக்கு பிரைமரி சொசைட்டிஸில் தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. பிரைமரி சொசைட்டிஸ் அல்லது நான் ஏற்கனவே உங்களுக்கு கிளாஸ்லவும் சொல்லியிருக்கேன், என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவிலும் சொல்லியிருக்கேன். பிரைமரி சொசைட்டிஸ் அல்லது இப்போ நீங்கள் பணியில் சேரப்போகிற நிறுவனங்கள் அத்தனையும் பிரைமரி சொசைட்டிஸ் தான். நமது கூட்டுறவுத்துறை 3 டயர் சிஸ்டம்: அபெக்ஸ் கோஆபரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பிரைமரி கோஆபரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இப்போது நீங்கள் பணியில் சேரப்போகிற கூட்டுறவு சங்கங்கள் பிரைமரி இன்ஸ்டிடியூஷன். இந்த பிரைமரி இன்ஸ்டிடியூஷன் தான் மக்களை நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய நிறுவனங்கள், கூட்டுறவு நிறுவனங்கள். ஆகையால் உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை நான் ஒரு பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா, நான் இந்த துறையில் பணிபுரிந்து 35 ஆண்டுகள் பணிபுரிந்து இந்த துறையில் உள்ள நுணுக்கங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். மக்கள் நேரடியாக உங்களை தொடர்பு கொள்ளும் போது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் வருவாங்க, சில கோபத்தோடு வருவாங்க. அவங்களையும் நீங்கள் திறமையாக கையாள வேண்டும். அதே போன்று நல்ல மாதிரியான வருபவர்களும் உண்டு. யாராக இருந்தாலும் நாம் செய்வது ஒரு பணி, ஒரு தெய்வீக பணி. எந்த ஒரு கஸ்டமர் வந்தாலும் அவங்களை அசுவாசப்படுத்தி உட்கார வைத்து, வாங்க சார், உங்களுக்கு என்ன வேணும் சார், என்ன உதவி செய்யணும் சார், சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைத்து அவங்களுக்கு ஒரு நன்மை செய்தால் அதுவே நீங்கள் பணி கிடைத்ததற்கு ஒரு உதாரணமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆகையினால் மாணவ செல்வங்களே, என்னுடைய வீடியோவை பார்த்து எல்லோரும் நீங்கள் செலக்ட் ஆகியிருக்கீங்க என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. சில பேர் எனக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சார், உங்கள் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லியிருக்காங்க. அவங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ன்றது எனக்கு தெரியாது. இருந்தாலும் பரவாயில்ல, எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த பணியில் சேர போகிறீங்கன்றது தெரியாது. அப்படி பணியில் சேர்ந்தவுடன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால், சார் நான் இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த சொசைட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு பெருமையாக இருக்கும். எனக்கு மனசு ஒரு சாந்தி அடையும். ஏனென்றால்
எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 7 வீடியோ உங்களுக்காக என்னுடைய நேரத்தை, என்னுடைய குடும்பத்தையும் பார்த்துக்கொண்டு, இதர பணிகளையும் பார்த்துக்கொண்டு, உங்களுக்காக 7 வீடியோ 7 வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. அதனால் மகிழ்ச்சி. அந்த எனக்கு நேரமின்மை இருந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய மாணவர்கள் என்னுடைய வீடியோவை பார்த்து செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை நான் எப்படி உங்களுடன் பகிர்ந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் பரவாயில்லை. கிட்டத்தட்ட நான் 7 வீடியோ போட்டிருக்கேன். 22/11 ஒரு வீடியோ போட்டிருக்கேன், 3/12 ஒரு வீடியோ போட்டிருக்கேன், 7/12 ஒரு வீடியோ போட்டிருக்கேன், 17/12 ஒரு வீடியோ போட்டிருக்கேன், 6/1 ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கடைசியாக நண்பர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருந்து கடைசி 2 வீடியோ, அதாவது 11/1 14/1 2 வீடியோவிலும் என்னுடைய அன்பு செல்வங்கள் கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டு எனக்கு நிறைய ஒரு ஆனந்தத்தை உண்டாக்கி இருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி. வெற்றி பெற்றவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்று சொல்லி இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதுக்கப்புறம் இது வெற்றி பெற்றவர்கள் மாணவ செல்வங்களுக்கு ஒரு கிடைத்த பெரிய வெற்றி தான் இது. ஏன்னா நிறைய பேர் வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க, இப்போ வேலை கிடைச்சிருக்கு. அந்த வேலையை அற்புதமாக செய்யுங்கள், தெய்வீக மனப்பான்மையுடன் அப்படின்னு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் கண்ணதாசன் கதை ஒன்று சொல்லியிருக்கேன் என்னுடைய மாணவ செல்வங்களுக்கு. அதில் கேட்டிருப்பீங்கன்னா தெரியும். இப்போ நான் அதெல்லாம் இப்போ சொல்ல தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி பெரிய வெற்றி. அந்த ஸ்டோரி வேணுமென்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் அது தனியாக உங்களுக்கு அந்த ஸ்டோரியை சொல்கிறேன். உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோ, என்ன வாய்ப்பு கிடைச்சிருக்கோ, அந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்படியே படிப்படியாக மேலே போகிறதுக்கான முயற்சி பண்ணுங்க. சரியா? இது முதல் படிக்கட்டில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க. வெற்றி பெறாத மாணவர்களுக்கு, என்னுடைய அன்பு செல்வங்களுக்கு, வெற்றி என்பது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியது தான். முதலில் சில பேருக்கு வெற்றி கிடைக்கும், சில பேருக்கு தாமதமாக கிடைக்கும். தாமதமாக கிடைத்தாலும் அது பெரிய வெற்றி மாங்கனியாக உங்களுக்கு கிடைக்கும். ஆகையினால் வெற்றி பெறாத மாணவர்களுக்கு நான் தோல்வி அடைந்த மாணவர்கள் என்று சொல்ல மாட்டேன். வெற்றி பெறாத மாணவர்கள் மீண்டும் முயற்சி எடுத்தால் அடுத்தது வரப்போது நம்மளுக்கு SRB, ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நோட்டிஃபை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே லோக்சபா எலெக்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. லோக்சபா எலெக்ஷன் வந்தாலும் பர்மிஷன் வாங்கிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்களா இல்லை எப்படின்றது பார்ப்போம். பட் கூடிய விரைவில் SRB வரும். அந்த வெற்றி பெறாத மாணவர்களுக்கு அடுத்த வெற்றி படி உங்களுக்கு கண்டிப்பாக காத்து கொண்டிருக்கிறது. அதாவது SRBயில் என்னென்ன வரப்போது, உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் வேக்கன்சி எவ்வளோ இருக்கோ அது வரும். அதுக்கப்புறம் TNSC பேங்க், தமிழ்நாடு ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க், இதுதான் தலைமை கூட்டுறவு வங்கி, அதிலவும் உங்களுக்கு அந்த SRBயில் வரும். அடுத்தது TANFED, தமிழ்நாடு மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன், கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன், அதிலவும் வேக்கன்சி நிறைய இருக்குது. அதிலவும் ஜாயின் பண்ணுறதுக்கான நீங்கள் படித்து நல்ல முறையில் படித்து வெற்றி பெற்றீங்களோ அதிலவும் ஜாயின் பண்ணலாம். TNCCF அப்படின்னு ஒன்று இருக்குது. TNCCFனா தமிழ்நாடு கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரேஷன், அதில் எக்கச்சக்கமாக வேக்கன்சி இருக்குது. அதிலவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா அது SRBக்கு தயாராகிடுங்க. அதுக்கப்புறம் TNCU, தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் யூனியன், நீங்கள் டிப்ளமோ கோஆப்ரேட்டிவ் படிச்சிருப்பீங்க. அதனுடைய ஹெட் யாருன்னா TNCU, தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் யூனியன். அதில் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க SRBலன்னு தெரியல. இது எல்லாமே கொடுத்தாங்கன்னா நீங்கள் அடுத்த வெற்றி கணிக்கு தயாராகுங்கள். ஏற்கனவே நீங்கள் மியரில் ஒரு மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க்கிலலாம் உங்களுக்கு வெற்றி கணி தவறி விட்டே இருப்பீங்க. இப்போது நீங்கள் SRBக்கு அந்த 2 மார்க் நம்ம எதில், வரலாறுல நம்ம சரியாக செய்யலையா, ஹிஸ்ட்ரியில் சரியாக செய்யலையா, சயின்ஸில் சரியாக செய்யலையா, மேக்ஸில் சரியாக செய்யலையா, ஏன்னா கூட்டுறவு சட்டத்தில் நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 கொஸ்டின் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் சட்டத்துக்கு நிறைய ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து சொல்லியிருக்கேன். அதில் நம்ம ஏதாவது தவறி விட்டுருக்கோமா, அப்புறம் பேங்கிங்கில் ஏதாவது தவறி விட்டுருக்கோமா, இந்த மாதிரி நீங்கள் எதில் மார்க் உங்களுக்கு கிடைக்காமல் இருப்பதை அதற்கு நீங்கள் முயற்சி மேற்கொண்டு அதில் நீங்கள் தயாராகிறதுக்கு SRBக்கு தயார்படுங்க. சரியா மாணவ செல்வங்களே? சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் இது நான் இருந்தாலும் சொல்கிறேன், வெற்றி பெறாத மாணவர்களுக்காக சொல்கிறேன்.
டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ம் உங்களுக்கு தயாராக இருக்குது. அடுத்தது என்ன, இந்த குரூப் 4ல் நான் ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கேன். அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள். ஏன்னா நம்ம ஒவ்வொன்று ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஆர்பி வரப்போகுது. எஸ்ஆர்பிக்கு நீங்கள் ரெடி ஆகிடுங்க. அதுக்கப்புறம் தான் குரூப் 4 வரும். எஸ்ஆர்பிக்கு ரெடி ஆகிட்டு நீங்கள் இந்த கூட்டத்தில் ஏற்கனவே இது வந்து நீங்கள் டிஆர்பியில் தயாராகிருப்பீங்க. அதனால் அந்த டிஆர்பி தயாரானதுனால எஸ்ஆர்பிக்கு முதல் ரெடி ஆகுங்க. அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு போகலாம். நம்ம அது இப்போ அவசரப்பட வேண்டாம். இது அடுத்தது எஸ்ஆர்பி. எஸ்ஆர்பியில் வந்து நிறைய போஸ்ட் இருக்குது. அது டாப் லெவல். அதாவது நான் 3 டயர் சிஸ்டம்னு சொன்னேன்னா இல்லையா, என்ன 3 டயர் சிஸ்டத்தில் முதன்மை சங்கங்கள், மத்திய சங்கங்கள், பிரதம சங்கங்கள்னு சொல்லியிருப்பேன். சரியா? முதன்மை சங்கங்கள்ன்றது தான் டிஎன்எஸ்சிபி, டான்ஃபெட்டு, டிஎன்சிசிஎஃப், டிஎன்சியூ அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான். இது இல்லாமல் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிசி சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகையினால் நீங்கள் இன்று முதல், சொல்றது நல்லா கேட்டுங்க, இன்று முதல் எஸ்ஆர்பிக்கு தயாராகுங்கள். எஸ்ஆர்பிக்கு தயாராகுங்கள். ஏன்னு சொல்றேன்னா, எஸ்ஆர்பியில் நல்ல ஒரு கௌரவமான போஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது டிஆர்பியில் வந்து மக்களுக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு சேவை செய்வது ஒரு பெரிய மனப்பான்மை. அந்த சேவை தொழில நண்பர்கள் சேர்ந்திருப்பாங்க. அது எஸ்ஆர்பி, ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோவில் வேக்கன்சி வரப்போகுது, நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதனால் அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக தயாராக வேண்டும் என்று சொல்லி, இந்த வீடியோ வந்து வெற்றி பெற்றவர்களுக்கும் வெற்றி பெறாதவர்களுக்கும் ஒரு வீடியோவை அமைய வேண்டும். கன்கிராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்பினேன். இன்றைக்கு தான் எனக்கு நேரம் கிடைத்தது. அதனால் வெற்றி பெற்ற அனைத்து என்னுடைய மாணவ செல்வங்கள், அனைத்து மாணவ செல்வர்களும், குறிப்பாக என்னுடைய மாணவ செல்வங்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி பெறாதவர்கள் அடுத்த படிக்கட்டு தயாராக இருக்கு. வெற்றி படிக்கட்டு எஸ்ஆர்பி, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள், கன்கிராச்சுலேஷன் சொல்லி, அவங்க கன்கிராச்சுலேஷன் சொல்றதுக்கு முன்னே நீங்கள் ரெடி ஆகிடுங்க. ரெடி ஆகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, டிஆர்பி இல்லைன்னா நம்ம எஸ்ஆர்பிக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி போயிருப்பீங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு வெற்றி படிக்கட்டு தான். அது மனசில் நல்ல ஆழ் மனதில் சப்கான்சியஸ் மைண்டில் நல்லா ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. நம்ம டெஃபினட்டாக நம்ம எஸ்ஆர்பியில் செலக்ட் ஆக போகிறோம் அப்படின்னு ஒரு பயோ கிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. பயோ கிளாக் சப்கான்சியஸில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக எஸ்ஆர்பியில் வெற்றி பெறாத நண்பர்கள் எல்லாரும் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லி, வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்கள் தெரிவித்து, இந்த துறையில் சேர்ந்து நல்ல பணியாற்ற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.